ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் S3 ஸ்டுடியோ. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ மாதிரி எடிட் பண்ணணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். மேலும் மேலும் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டைரெக்டாக போய் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட CapCut ஆப்பில் வந்து VPN ஆன் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்க. டைம்லைன் வந்து ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிவிட்டு நான் அந்த கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? கலர் சேஞ்ச் பண்ணதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் எங்கெங்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு 13 ஃபோட்டோ இருந்தாலே ஓகே தான். ஒரு 12 ஃபோட்டோ 13 ஃபோட்டோ இருந்தாலே ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கை ப்ளூ கலரை டச் பண்ணி கீழே தெரியுது பார்த்தீங்களா? கீழே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு சாச்சுரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபுல்லாக கீழே இறக்கி -50 வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த கலரை கட் பண்ணுற கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேணுன்ற ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். கலர் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து கலர் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவில் கலர் இல்லாமல் இருக்கிறது ட்ரெண்டு தான். ஆனால் எல்லா ஃபோட்டோ கலர் இல்லாமல் இருக்கிறதும் ட்ரெண்டு தான். எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். எந்த தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த கீழே நான் கொடுத்துருக்க அந்த வீடியோவை நீங்கள் டெலகிராமில் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூட் நல்லாயிருக்கும், அந்த சேஞ்சஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கும் எப்பயும் போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணி வச்சிட்டோம்னா ஓகே. இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இப்போ அந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல வீடியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ வந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்பீடில் போய்ட்டு ஸ்லோ மோஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனால நான் வந்து அந்த கேர்வ் வந்து ஆட் பண்ணாமல் நான் வந்து நார்மல் ஸ்லோ மோஷனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கேர்வ்ன்ற ஸ்லோ மோஷன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போது கேர்வில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்லோ மோஷன் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸ்லோ மோஷன் வந்து டவுன் ஆகுது, இந்த இதெல்லாம் வந்து இதில் அப்படியே ஸ்டாண்டர்டாக நடக்கும். இல்லை நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்பீடு எந்த மாதிரி வேணும், எந்த செகண்டில் எந்த மாதிரி ஸ்பீடு வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்பொழுது இது தேவையில்லை. அதனால் நான் வந்து
கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் வச்சுட்டு பெட்டர் குவாலிட்டி, எப்போயுமே பெட்டர் குவாலிட்டி வச்சிங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் குவாலிட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் இன்னும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படி தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கலர் கிரேடிங்லனா, கலர் கிரேடிங் மீன்ஸ் வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து எப்போயுமே பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஷார்ப்னஸையும் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இது கான்ட்ராஸ்ட்டையும் பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுங்கள், கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். சாச்சுரேஷனை லைட்டாக ஒரு 5ல் வச்சுக்கோங்க. 5ல் வச்சுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக படுத்திக்கங்க. அப்போ தான் வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இதை ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வர மாதிரி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் நான் வந்து தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு அதை திருத்திக்கிட்டு நல்ல வீடியோ போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.